கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2010 இல்லை 11 எனக்கு ஒரு தரிசனம் பார்த்தேன். நான் வானத்தில் ஒரு ஜன்னல் திறந்து எட்டி பார்த்தாங்க 2 பேருக்கு. நான் பூமியிலேருந்து மேலே பார்க்குறேன். அந்த 2 பேர் எனக்கு தெரியல, ஆனால் 2 பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுது. அப்போ நான் 2 நாளாக ஆண்டவர் இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இப்படிலாம் சத்தியெல்லாம் சரியாக தெரியாது. அப்போ சங்கீதம் வாசிக்கும் போது இதில் நான் வசனம் வாசிக்கிறேன் 10-11-85. அப்போ நான் என்ன நினச்சேன், நீதி வானத்தில் இருக்குது, நியாயம் சொல்ல அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோன்னா நம்ம சத்தியமாக நடந்துக்கணும், உண்மையாக இருக்கணும், இதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்ததுக்கு ஆண்டவர் கூடான்னு ஒரு சொத்தணும். பைபிள் கிளாஸ் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் தெரியவே தெரியாது. இவ்வளோ நாள் கழிச்சு ஐயா மூலமாக இந்த வார்த்தையை நாங்கள் கொடுத்தது ஆண்டவர் சொல்கிறது. ஆமென். ஸ்தோத்திரமானவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் உள்ளது. இன்னுமே என் குடும்பத்தையும் இன்ன வரைக்கும் உயிர் போய் வந்து காப்பாற்றி கொடுக்குறவராக இருக்கிறார். வாரத்துக்கு முந்தின வாரம் தான் மகளுக்கு அம்மாட்ட சொல்லி ஜெபம் பண்ணி பிளட் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்லி சரியாகி வந்தால் திருப்பி அந்த ரிசல்ட் வாங்க போன திங்கட்கிழமை அன்னைக்கு போனோம். போயிட்டு அந்த ரிசல்ட் வாங்கலாம் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்த மகள் அப்படியே ஒரு மாதிரி சோம்ன மாதிரி ஆகி சுத்தமாக அப்படியே சாஞ்சிட்டான். திருப்பி இவங்க எல்லாமே என்னம்மாங்கிறாங்க, ஒன்றுமே புரியல. அவளை மூஞ்சில் தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க. அப்புறம் கையில் கவுன்ஸ் பார்க்குறாங்க, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அந்த கவுன்ஸ் கையில் பெரிய டாக்டர் பிடிச்சி விடுறாரு, ஜோப்னு கை விழுது, மூஞ்செல்லாம் அப்படியே சாஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் அதான் நல்லா தெரியும், நெருப்பு நம்மளோட இருக்குது, விளையாடுவாருன்னு எனக்கு ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் அந்த மகளை பார்க்க சொல்ல அடிக்கிறாங்க, மூஞ்சில் டப்புன்னு அடிக்கிறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. அந்த சூழ்நிலை அப்படியே இருக்குது. கவுன்சில் சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. அவங்க என் பொண்ணாடியை பார்க்குறாங்க, மேடம் சிஸ்டரை பார்க்குறாங்க, டாக்டரை பார்க்குறாங்க, எல்லாம் மூஞ்சி பார்க்குறாங்க. அந்த கையை போட்டோன்னே நானும் பார்த்தேன். கை போட்டோன்னே அவங்க மூஞ்சி நிலவரெல்லாம் மாறி ஒன்றுமேல வெளியில் போயிடுச்சு. அது மாதிரின்ற சென்சேஷனுக்கு அதை தள்ள விட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. ஒரு வார்த்தை மட்டும், உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் நான் உண்மை அறிவதற்கும், உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும், இந்த ஜனம் உங்களுடைய ஜனம் நினைத்தவர்கள்னு சொல்லியிருக்கிறிய, இது உங்களுடைய ஜனங்கப்பா, நான் இல்லை, என்ன சரியாக செய்யணும். சரி நீ இறங்கி வந்துட்டேன். ஆனால் அவள் 10 இருக்கிறான், ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்களும் என்னென்னமோ பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, தட்டுறாங்க, எழுப்புறாங்க, என்னை கூப்பிட்டு கத்துறாங்க, என்ன பாரு நான் ஒன்றும் பார்க்குறவங்க ஒரு பாப்பாரு நல்லா தெரியும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். நெருப்பாக்கணும். அப்புறம் ஒரு வார்த்தை கொடுக்குற அருமையான வார்த்தை, இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ் பிரேக் ஆல் த டெவில் பவர், பிரேக் ஊத்துட்டார். உண்மையாகவே அந்த ரத்தத்தை அவர் ஊத்துட்டார். அந்த டெவில் பவர் பிரேக் பண்ணி ஃபயர் ஆஃப் த ஜீசஸ். அவர் என்ன சொல்றது, பலத்தினால இல்லை, பராக்கிரமத்தினால இல்லை, ஆவியை ஊத்துப்பா அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். அவளை அடிச்சு அந்த கவுன் சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் இல்லை, எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க. எப்படி இருக்க பாருங்க, எடுத்துகிட்டு போங்கன்றாங்க, ஒன்றுமே இல்லை. நான் இதை தான் உள்ளுக்குள்ளே சொல்கிறேன், முடியும், ஒரு நாள் முடியும். எவ்வளோ தூக்கின்னு வந்திருக்கிறேன் என்னை, என் குடும்பத்தை மறுரூபமாக்கி கொண்டு மறித்ததும் சகோதரர் உயிரோடு இருக்குன்னு சொன்னேன். நீ எழுப்புவப்பா, எழுப்ப, நான் பார்க்காத விட மாட்டேன், அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு. அவ்வளோ அழகாக செஞ்சார். அவளை அடிச்சுனே இருக்கிறாங்க. திடீர்னு ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு ஒதுரி அப்படியே அந்த கண்ணை திறந்தான். நல்லா அடிச்சாங்க, மூஞ்சி கண்ணத்தில் மார்லெல்லாம் குத்துனாங்க, அடிச்சுட்டு அப்புறம் சொல்லிட்டாங்க, சுத்தமாக அவளுக்கு கவுன்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குது, ப்ரெஷரும் லோவாக இருக்குது, இல்லைம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவளுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, பல்ஸ் இல்லைம்மா, போயிடுச்சு அது அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க திருப்பி, உண்மையாக பெரிய காட் கிஃப்ட்டுங்க. அவருடைய நாம எப்படிலாம் பயன்படுத்துறது ஒன்றும் புரியல. ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தேன். எங்கள் அப்பா எனக்கு செய்வான், எவ்வளோ செஞ்சுருக்கேன். இது இல்லை தண்ணியில் ஊற்றி தூக்கின்னு வந்துட்டு மறந்தேன். 2 மூளையை கூட அடைச்சிட்டு சுத்தமாக கவுன்ஸ் இதுவே இல்லை, நம்ம அதையும் தூக்கிட்டு வந்தது, இதையும் தூக்கிட்டு வர, இதுக்கு மேலே நின்னா நான் பாடக்கூடிய பாடல் தான் பிரமாணத்தை கற்றுக்க முடியுன்றாங்க. கற்றுக் கொடுப்பா ஆண்டவரே, இவங்களை எப்படி நான் ரட்சிப்பு கொண்டு வரேன், என்னென்ன பண்ணுறீங்க நீ பண்ணு, டேமேஜ் டிஸ்டாஸ்டர் என்ன பண்ணுறியோ பண்ணு. ஆனால் உண்மையால் ஒரு நாம மகிமைப்பட்டது. உண்மையாக டாக்டரில் ரொம்ப இது எப்படி ஒன்றும் புரியலையே எனக்கு, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, சாதாரண மனுஷன் தான், எனக்கு யாருன்னு தெரியும். இல்லை நீங்கள் என்ன கிறிஸ்டின்ஸா அப்படின்னாங்க. அடுத்த வார்த்தை
ஆமாம் ஜீன்ஸ் தானே. ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே புரியல எனக்கு சுத்தமாக க்ளோவ் ஆகிடுச்சு. நம்ம கையை விட்டுட்டோம். இது எப்படி எழுந்ததுன்னு ஒன்றும் புரியல. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஒன்றுமே இல்லை. அவங்க அம்மா என்னடா என்னடா இல்லடா அவ்வளோதான்டா இல்லடா அப்படின்னு சொத்தா பிடிச்சி ஆட்டலாம். ஒன்றுமே இல்லை, கம்முனேரு செய்வார், கம்முனேரு நான் இறங்கி வந்துட்டேன். எல்லாம் அந்த பார்க்க முடியல. இறங்கி வந்துட்டு போய் திருப்பி தான் உள்ளே ஜரிச்சுக்கணும். வெள்ளத்தினால இல்லை பராக்கிரம் ஆவினால நடக்கும். ஆவி உள்ளே போய் பூந்து விளையாட்டு வந்துட்டேன். எழுப்பிதான் வச்சுட்டேன். அச்சா அடி மாறு ஒரு குத்துனா அப்படின்னு அந்த கண்ணை அலறின்னு அந்த முட்டைக்கண்ணு வெளியே வந்தது. அப்படியே அவர் செய்கிற அதிசயம் உண்மையா. நீ சா வச்சாலும் சரி, நான் உயிரோடு இருப்போம்ப்பா. உடைய வல்லமா பயங்கரமா சபையில் ஒரு சாட்சி எழுப்பி இந்த மாதிரி காட்டுப்பான். உடைய சாட்சி ஆசைப்படுறோம் சார். நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிற சார். அதுதான் வேணும்ப்பா. நீ இன்னும் அதிகமாக செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியல. ஆனாலும் எப்படியெல்லாம் நேரத்தில் அது என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? அது முடியாது, முடியும், அவரால் முடியும். ஏன்னா பாண்டமே அவருக்கு தான். அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த 2 பிள்ளைங்க வந்து தான் சாவோ வாழ்வனி தான் பார்த்துட்டு பொண்டாட்டியும் வந்து தான். நான் வந்துட்டு விட்டேன். நீ எப்படி கொண்டு வருவே கொண்டு வரேன். அதனால மகா பயங்கரமான பேர் அந்த தைரியத்தில் தான் இருந்தேன். அவருடைய இதே தான் பேசுனேன். பலத்தினால பிறக்கணும், ஆவினால நடத்தினான். ஆவினால உள்ளே போய் போட்டு அந்த நரம்பு அழகாக வளைச்சி அப்படி தூக்கி வந்து அப்படி கண்ணை தரத்து காமிச்சாரு. இப்போ படுத்துன்னு கிடக்குது வீட்டில், நல்லா தான் இருக்குது, படுத்துன்னு இருக்குது. ட்ரிப்ஸ் அப்புறம் ஏஹெச்எம்க்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அந்த கேமராவில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இப்போல்லாம் அனுப்பாதியோ 2 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, சுத்தமாக க்ளியர் பண்ணி அனுப்போம். நாங்கள் பார்த்துக்கலாம், நாங்கள் ப்ரெசென்ட் பாஸ்ட் போட்டுக்கிறோம். எப்படியெல்லாம் வேலை செய்யறா இருப்பாரு என் தலைப்பிள்ளை. நாங்கள் மாத்திரம் பெரிய காரியம் செய்யிருப்போம். ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம், அதுவும் மெயின் எக்ஸாம் வேற வச்சாங்க. அதுவும் பயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபெயில் ஆயிடக்கூடாது, நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது. அதுவும் மெயின் எக்ஸாம் வேற, நிறைய படிக்க வேண்டியது இருந்துச்சு. நான் வந்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகும்போது எப்பவுமே ஏசப்பா எனக்கு நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்து நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. நானே பயங்கர சாப்பிட்டு தமிழில் வந்து 30க்கு 23, இங்கிலீஷில் வந்து சென்டம், மேத்ஸில் வந்து 30க்கு 24, சயின்ஸில் வந்து 30க்கு 29, சோஷியலில் வந்து 30க்கு 29, கம்ப்யூட்டரில் வந்து 50க்கு 46. இந்த இதுவே வந்து கத்திருக்கு பசுத்த. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட அடியேனை சாட்சியாக நன்றியோடு கொடுக்கிறேன். கடந்த வாரத்திலே என்னுடைய இளைய மகள் கிருபாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன், ஹை ஃபீவர் ஆகி இளைய மகள் +2 படிக்கிறாங்க ஸ்கூலில். திடீர்னு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு விடாமல் ஜுரம் காஞ்சினே இருந்தது. போன வாரத்துக்கு முன்வார். அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நாங்கள் எல்லோரும். நான் வந்து எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இருந்தாலும் குழந்தை முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு அவிசுவாசம் வந்துச்சு. சரி, நம்மளாம் தான் விசுவாசமாக இருக்கலாம், குழந்தைங்க வந்து படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் வந்து பிணியாளர்களுக்கு வைத்தியம் வேண்டியது எல்லாமே சுகமனம் கல்யாணம்னு சொல்லியிருக்கிறேன். நீ போ, உன்னுடைய விசுவாசம் அவ்வளோதான் அழுகு அப்படின்னு சொல்லி போக சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட அனுமதி கட்டிட்டு போய் காமிச்சேன். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விட நல்லா அவங்க ஊசி போட்டு மாத்திரைலாம் கொடுத்தாங்க. ஜுரம் கம்மியாக வர மாதிரி இருந்தது. மறுபடியும் நைட் ஆனால் ஒரே குளிர் ஜுரம் விட்டு வந்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனரம்மாலாம் சொன்னாங்க, இதுக்கு நீங்கள் போய் அட்மிட் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில், ஸ்டான்லியில் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணுங்க, ஏன்னா டெங்கு காய்ச்சல் மாதிரி இருக்கும், விட்டு வரும் அப்படின்னு பயமுறுத்துனாங்க. அப்புறம் நான் வந்து சரி அம்மாவுக்கு பாஸ்டர் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை பண்ண முடியாமல் போச்சு. சொல்லியிருந்தால் அவங்க கண்டிப்பாக சபையெல்லாம் ஜெபிச்சிருப்பீங்க. நான் வந்து ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடுத்து முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து குழந்தைக்கு உடம்பு சுகமாகி சாட்சி சொல்கிறேன்ப்பா. நல்லாயிடுச்சுன்னா இந்த ஜுரம் சளி இரும்பெல்லாம் போய் குழந்தை நல்லபடியாக ஸ்கூல் போனால் நான் சாட்சி சொல்கிறேன்ப்பா. என்கிட்ட எதனா தப்புன்னா மன்னிச்சிடுங்கப்பா. ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தத்தில் இன்னும் ஆண்டவரே மகத்துவமான இடத்துக்கு வரணும். என்கிட்ட பரிசுத்த குளிர்ச்சியில் இருந்தால் என்னை மன்னி ஆண்டவரே. நான் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கான்ஃபர்ஸ் பண்ணி இரவெல்லாம் அழுது ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு சாட்சி சொல்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நான் படுத்துட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது குழந்தைக்கு ஜுரம் விட்டுச்சு. அல்லேலூயா. எந்த டாக்டர் மருந்து மாத்திரலாம் சுகமாக்கலை. என் ஏசப்பா இப்போ பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எந்த சொன்னார், எந்த மருந்து மாத்திரையும் சரியாக்குற மகனே,
இருந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுத்தேன், டாக்டர் வீட்டுக்கு போறியா இல்லையான்னு பார்த்தேன், உன் விசுவாசம் கம்மியாக இருக்குது, இனிமேல் விசுவாசத்தில் நீ வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிற, ரொம்ப நீ வந்து ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் தலை குண்டு போகும்னு சொல்லி வசனம் மூலியமாக பேசினார். இருந்தாலும் தகப்பனே என்னை மன்னிய மகளுக்கு ஜீவனம் கொடுத்தீங்களப்பா நன்றி சொல்லி மறுநாள் காலையில் விடிகாலையே ஜுரம் விட்டு உடம்புல வேர்வையாகி தொப்பை கட்டிய உடம்பு நனைஞ்சு குழந்தை தலைவலி ஜுரம் இருமலாம் சரியாகி அன்றைக்கே ஆண்டவர் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிட்டார். அல்லேலூயா. டாக்டர் என்ன சொன்னாங்க, 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கா போனோம், அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது, வெறும் கஞ்சி தான் கொடுங்க, ரொம்ப விட்டு விட்டு ஜுரம் வருது என்னன்னு தெரியல, டாக்டரே ஒரு மாதிரியாக சொன்னார். நான் அதெல்லாம் நம்பலை. எல்லாத்தோட பெரிய டாக்டர் ஏசப்பா இருக்கார். அல்லேலூயா. அவர் தான் நம்மளுக்கு பரம வைத்தியர். கர்த்தருடைய நாமத்தை மகிமைன்ற இந்த சாட்சி நான் சொல்கிறேன், இங்கே தான் சொல்கிறேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் கூட எங்கள் சம்சாரம் சொன்னாங்க, சிபிஎம் சபையில் தான் சொல்லணும் நீ வந்து அப்படின்னா. நான் வந்து இந்த சபையில் சொல்கிறேன்னா நான் வேண்டிக்கிறேன். அல்லேலூயா. எல்லா பாஸ்டர்லாம் எங்கள் குடும்பத்துக்காக இரவு பகலும் ஜெபத்தில் முழங்கால நிற்கிறாங்க, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால் நம்ம ஆத்மாக்காக ஜெபிச்சதுனால அங்கே தான் வந்து நான் போய் சொல்லுவேன்னு சொல்லி பிடிவாதமாக சொல்லி, அதே போல் இன்றைக்கி ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். போன வாரமே வரலான்னு பார்த்தேன், என்னால் முடியல. அதனால் சரி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரு இடத்துல வேற இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக இன்றைக்கும் அவனுக்கு ஒரு ஊழியர் இருக்குது, வேசனப்படல ஒரு ஊழியம் மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டாரு ஒரு பாஸ்டர். நான் போகிறேன், நான் ஐயா கோச்சிக்காதீங்க, நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக வரேன். நான் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு நான் வரேன், இப்போ முடியாது என் குடும்ப சூழ்நிலைன்னா. சரி பரவாயில்ல ஐயா, நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்லி வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கர்த்தரை சாட்சி சொல்ல வச்சா அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். தேவனோட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையில் நீங்கள் யாரும் சபையார் யாரும் என் குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபத்தில் தயவுசெய்து எங்கள் குடும்பத்துக்காக என் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியம் முடிகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம்.